இது இதெல்லாம் வச்சு இதான் ஃபஸ்ட் டைம் தைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நானே நானே தைச்சிப்பேன், நானே தைச்சிக்குவேன். இந்த மாதிரி நாட்டெல்லாம் வச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தைச்சிருக்கேன். சரி, குழந்தைங்க நல்ல மாதிரி வச்சு போடுமா, அழகாக இருக்கும். நாளைக்கு கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். எனக்காக ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். அதாவது நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம குழந்தைங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு வயசோ ஒரு ஏதோ எனக்கு இல்லை. இருந்தாலும் குழந்தைங்களோட ஆசையை நிறைவேற்றணும், குழந்தைங்களுக்காக இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் இல்லையா? அதுதான். என்னங்க இது 90% கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. தேவையில்லாமல் இவ்வளோ நாள் ஒழிச்சு வச்சுருந்த ஒரு ஓனானை கொண்டு வந்து பப்ளிக்கில் விட்டு இப்போ தேவையா இது? ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி துவைக்கிறாரு. ஒன்று சொல்கிறேங்க, நம்மளை மாதிரி நார்மலாக எல்லாருக்கும் வாழ்க்கையில் நடக்கிறது. என்னைக்கு பொண்டாட்டி புள்ள வேணாம் சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆளுக்காக வந்து நம்மளை உதாசீனப்படுத்திட்டு போகிறானோ, அது யாராக இருந்தாலும் சரி, திருப்பி சேர்க்காதீங்க. அதெல்லாம் நிலை இல்லை, நம்ம தான் நிலை. ஆற்று தண்ணி எப்போ வேணாலும் வந்து முண்டு பிடிச்சிக்கலான்னு தான் போகிறானுங்க. நம்ம மன்னிக்கவே கூடாது. நீ இருக்கியா நீ இரு, நான் இருக்கேன்னா நான் இருக்கேன். என் குழந்தைங்கள பார்த்து உன்னோட என்ன முடியுமோ உன்னோட கடமையை நீ கொடுத்துட்டு நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். இது வந்து நம்ம சாதாரண மிடில் கிளாஸில் நடக்கிற விஷயம். எல்லா பெண்களும் நல்லா படிச்சிருந்தா ஓடான்னு துரத்திடலாம். ஒரு சிலர் புருஷையும் நம்பி வாழறவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படி இருக்கிறவங்க கூட தவறு பண்ண தான் செய்கிறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ நாள் தான் மன்னிச்சுட்டே இருக்க முடியும் சொல்லுங்கள்? சரி, போட்டுங்க. அதாவது விதிப்படி பயணம் போயிட்டுருக்கு. எல்லாரும் எனக்காக கடவுள்கிட்ட கொஞ்சம் வேண்டிக்கோங்க. ஏன்னா என் 2 குழந்தைங்களுக்கு என்ன தவிர யாரும் இல்லை. ரொம்ப நன்றி. நான் பாட்டே பாடுறதில்ல. நாளைக்கு கோயிலுக்கெலாம் போயிட்டு அப்புறம் பாடுறேன். நீங்கள் கேட்க மாட்டீங்க. இது எப்போ பாரு பாடின்னு இருக்கு. ஆனால் நான் பாடிதான் ஆமாம், நீங்கள் கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பாய்.